ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, நன்றியோடு கூட துதிக்கிற அடிமையை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீர் இருந்து என் அருகாமையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. பேச போகும் உம்முடைய வார்த்தை நீங்கள் பேசணும். என்னை மறைத்து என் கர்த்தர் பேசும்படி அடிமையை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட நிறைவான சந்தோஷம் பெறுவது எப்படி? நிறைவான சந்தோஷம் என்றால் என்னுடைய சந்தோஷத்தை உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 11:15 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய சந்தோஷத்தை உங்களில் நிறைவாக இருக்கும்படி தேவன் சொல்கிறார். அவருடைய சந்தோஷத்தை நம்மளுக்குள் நிறைவாக இருக்கும்படி, உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். அவருடைய சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்குறார். நம்மளுடைய கஷ்டப்பட சொல்லலை. நம்ம மன தாழ்மையாக இருந்தால் அவருடைய சந்தோஷத்தை தேவன் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாக இருக்கணுமா, கொஞ்சம் குறைவாக இல்லை, நிறைவாக இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். அந்த சந்தோஷம் தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார், நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக இருக்க வேண்டும் என்று. என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 3:6 சொல்ல, அங்கே ஏதேன் தோட்டம் என்று ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி சந்தோஷமான சூழ்நிலையை கொடுத்தார். தேவன் ஆதாம் ஏவாள் என்கிறவங்களை ஏதேன் தோட்டத்திலே படைத்தார். நம்மளுக்கு தெரியும், ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு நிறைய சிருஷ்டிப்பு. அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் தான் ஆதாமை படைத்து ஏற்ற துணை ஏவாளும் படைத்து எப்படி இருக்கணும், நான் படைத்த இந்த தோட்டத்தில் இவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்மளை சந்தோஷமாய் உருவாக்கி அந்த இடத்துல வைத்தார். தேவ சாயலை பெற்று தேவனோடு உறவாடி அவரோடும் சந்தோஷமாகவும் ஐக்கியமாகவும் இருக்க நம்மளை விரும்பினார். எப்படி இருக்கணும்? தேவ சாயலாக நம்மளை படைத்தார். தேவ சாயலாக பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணும்? தேவனோடு உறவாடி அவரோட சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். நம்ம இப்போ எப்படி இருந்தோம் அந்த இடத்துல? ஆதாம் ஏவாளும் எப்படி இருந்தாங்க? நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் கர்த்தர் என் தகப்பன் என்னை இந்த தோட்டத்தில் வச்சாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்மளை நினச்சி பார்க்கணும். தேவன் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய சந்தோஷத்துக்காக சகல விருட்சங்களையும் எப்படி கொடுத்தாரு? சகல விருட்சங்களையும் அவங்க சந்தோஷமாக ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் இல்லைங்களா? நீங்கள் பலுகி பெருகி இந்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னு இந்த நாளில் நம்ம உணர்ந்து பார்ப்போம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அப்படி தான். அவங்களுக்கு என்ன நினச்சாங்க? நல்ல வஸ்துக்களை கொடுத்தாங்க, பூக்கள், பழங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்தாரு. நிறைய அந்த இடத்துல அவங்க அதை ஆண்டு கொண்டு சாப்பிட்டு எல்லா சிருஷ்டிப்பு அவர்களை கொடுத்து அப்புறம்தான் ஆணும் பெண்ணுமாக மனுஷரை படைத்து அந்த இடத்துல அவர்களை வைத்தார். அந்த தோட்டத்தில் நிறுத்தி நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள், என் சாயலை நீங்கள் பெற்றீர்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் கர்த்தருடைய கட்டளை ஏதேன் தோட்டத்திலே மீறினார்கள். பாவம் நெருங்கினது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம டெய்லி செபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவர் கட்டளைகளையும் மீறி விடுகிறோம். ஏன் மீறி விடுகிறோம்? பாவம் நம்மளை சுற்றி இருக்குது. எப்போ நம்ம அடி எடுத்து வைக்கும் போதும் பிசாசும் அடி எடுத்து வைக்கிறான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் உருவாக்கி ஆண்டவர் வைக்கும்போது சாத்தானும் அந்த இடத்துல இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய கட்டளைகள் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் மீறுகிறார்கள். எங்கே வெளியில் வந்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவருடைய கூடாரத்தில் அவர் படைத்து சிருஷ்டித்து வைத்த அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் கட்டளையை மீறுகிறார்கள். இன்றைக்கு நாமும் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம வீடுகளில் செபிக்கிறோம். நம்ம சுற்றிலும் சத்துருகள் இருக்கிற இடத்துல, நம்ம பிள்ளைகள், கணவர், வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் சத்துரு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? நம்ம செபித்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதிகாலமே செபிக்கிறோம், நம்ம இப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று. அந்த இடத்துல சத்துரு நம்ம பக்கத்தில் அருகாமல் நம்ம காதில் செவிகளில் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன சொல்லுவான்? நீ இப்படி இரு, கட்டளையை மீறு, காலையில் செபித்து விட்ட கர்த்தர் இந்த நாளை என் தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கிடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் சத்ரு நம்மளை வஞ்சிக்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வகை தேடிந்து போல் நம்மளுடைய வாழ்க்கையில் வகை தேடுவான். தேவன் விளக்கின கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக இருந்ததான். தேவன் விளக்கின ஆண்டவரே அந்த தோட்டத்தை விட்டு விளக்கினார் ஒரு கனி, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் நல்லா படிச்சிருக்கோம். நீங்கள் கூட நினைக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டோம் என்று. அப்படி எண்ணாதபடி கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக கண்டதினால் கண்களில் இச்சை வந்தது.
ஜீவனத்தின் பெருமை வந்தது. எப்படி கண்கள் இச்சை அதை பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கடைசி காலங்களில் எவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்குறோம். இச்சையினால் பார்வை, அந்த சரீரத்தின் பெருமை, பதவியின் பெருமை எல்லாம் வந்து நம்மளை சேர்க்குது. வசதி, பண பெருமை எல்லாம் வருகிறது. அந்த இச்சையின் பெருமை ஜீவனத்தில் வந்து சேருது. ஜீவனத்தின் பெருமை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் இங்கே ஆண்டவர் கட்டளையிட்டு அத்தனை இழந்து விட்டு என்ன பண்ணுறோம்? ஏவாளை போல் பார்வைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து நோக்கி பார்க்குறாங்க. இது பார்வைக்கு அழகாக இருக்குது. சத்ரு அவங்கள வஞ்சிக்கிறான் பேச்சினால். இந்த நாளில் என்னென்னு நீங்கள் எங்கே பார்த்தாலும், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு விட்டால் கூட அங்கே என்ன வேணும்? நல்லா பேச திறமை இருக்கா? இந்த பேச திறமை சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுத்தனால அவன் பேச்சில் மயங்கிட்டாங்க ஏவாள். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மயங்கி போகிறோம், பேச்சில் மயங்குறோம். அப்படி இல்லாதபடி அந்த இச்சை வந்தது. ஜீவனத்தின் பெருமை நம்மளுக்கு வராதபடி, ஜீவனத்தின் பெருமை வரவே கூடாது. அந்த ஆகாரத்தின் இச்சை பெருமை வரக்கூடாது. நாளில் அடிமை கூட ஒரு விஷயம் நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது ஒரு நேரம் கூட நினைப்பேன், நம்ம இப்படியெல்லாம் இருக்கலாம். நான் சபைக்கெல்லாம் போகும்பொழுது இப்படி இருப்போம். அப்படி இல்லை. கர்த்தர் இப்போ எப்படி நடத்தியிருக்கிறாருன்னா, அந்த பாதையை விட்டுட்டு என்னை விலக்கி மீட்டு கொண்டார். அதற்கு நான் கோடி நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. அப்படி தான் இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? ஜீவனத்தின் பெருமை வராதபடி, சாத்தானுக்கு செவி கொடுக்காதபடி, உலக அந்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எப்படி செஞ்சார்? உலக பெருமை வரக்கூடாது. அதனால் இன்பமாக கண்டாங்க அவங்க. எப்படி அந்த பழத்தை, அந்த ஒதுக்கி வச்ச கனி என்ன பண்ணாங்க? இன்பமாய் காணப்பட்டது. எப்படி இன்றைக்கி நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் வெளியில் கடந்து வீட்டை விட்டு போனால் அது இன்பமான வாழ்க்கையை தேடி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இன்பமான, நம்ம குடும்பங்களில், பிள்ளைகளில், உறவுகளில் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகளை பார்க்குறோம். ஏன்? இன்பம், இச்சை என்கிற அந்த கனியில் விழுந்து போகிறாங்க. அப்படி இராதபடி தேவாதி தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள சந்தோஷமாக இருங்க. தன்னுடைய சாயலாக படைத்தாங்க. எப்படி படைத்தாங்க? தன்னுடைய சாயலாய் படைத்து நீங்கள் எல்லாவற்றையும் புசித்து கொள்ளுங்கள். ஆனாலும் அந்த தோட்டத்தில் ஒரு கனியை விளக்குனாங்க. ஆனால் அவங்க அதை கேட்கலை, கீழ்ப்படியலை, கட்டளை மீறின உடனே என்ன வந்தது? பாவம் நெருங்கினது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் பாவம் நெருங்க காரணம் என்ன? குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டங்கள் அநேகம். இப்போ நான் செபித்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லணும். எல்லார் வீடுகளிலும், நான் கேட்கிற எல்லா வீடுகளிலும் சில விஷயங்கள் தெரிய வேண்டாம் என்று வைத்திருப்பாங்க. அதுவும் நல்லது. ஆண்டவற்றை செபித்துட்டு அப்படியே விட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை வேண்டாம் என்று அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி தேவனுக்கு தெரியப்படுத்தணும். வசனம் அதான் சொல்லுது, எனக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்தணும். அன்னைக்கு ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும் போது சொல்லியிருக்கலாம், தேவனுக்கு தெரியப்படுத்திருக்கலாம். ஒரு நிமிடம் பொறுமையாக இருந்து. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கிறோன்னா, அந்த பொறுமையில் தேவனுக்கு தெரியப்படுத்தலை நம்ம. அப்படி இல்லாதபடி ஜீவனத்தின் பெருமை நம்மளை நெருங்காதபடி, இச்சை வந்து நம்ம ஜீவனத்தின் பெருமை வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தேவனை தேடி பார்க்கணும், தேவனை தேடணும், அவருடைய முகத்தை தேடணும், வேண்டுதல் அவரிடத்துல வேண்டுதல்னால் ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்கன்னா யோவாள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஜீவனத்தின் பெருமை அவங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் சாக மாட்டேன், தேவனை போல இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு ஆசை வருது. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களாம் குறை சொல்லக்கூடாது, அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஊழியத்தில் வந்து நான் நினைப்பேன், நம்ம ஊழியன்னா லேசுன்னு நினச்சோம். ஆனால் உள்ளே வந்த பிறகு, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்ட பிறகு எவ்வளோ கஷ்டம், அந்த சூழ்நிலை என்ன, தேவனை எப்படி பார்க்கணும், அவர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போவோம், பைபிள் படிப்போம், ஆயர் சொன்னதை பார்ப்போம், நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். அதை நல்லா வீட்டில் வந்து படிப்பேன், நல்லாயிருக்கும், அப்படி போகணும். ஆனால் பாதையில் கடந்து வரும் பொழுது இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம கட்டளை மீறி இருக்கிறோமே என்று நம்மளை ஒரு நிமிடம் சோதித்து பார்க்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் சார். புசிப்பாகி அந்த சந்தோஷ பாவமாக மாறியது. புசிக்க கொடுத்த அந்த கனி அவங்க புசித்தாங்க, அது எப்படி மாறினதா? பாவமாக மாறினது. இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் எல்லா வீட்லேயும் இருக்குது, நம்மளும் வாங்கணும், நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இருந்தோம், நான் இருந்தேன். ஆனால் அது என்ன பண்ணுனது? பாவமாக மாறினது. குடும்பத்தில் சூழ்நிலை, கடன், பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏன்னா அதிக செலவு. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை, கணவர்கிட்ட கேட்போம், இது பத்தலைன்னு சொல்லுவோம். ஏன்? நம்ம அப்படி அந்த புசிப்பை பார்வைக்கு அழகாக இருந்தது, அது மேலே என்ன பண்ணோம்? நம்ம புசிப்பாகி அந்த சந்தோஷம் பாவமாக. புசிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், இதை வாங்கினா சந்தோஷம், அந்த பொருளை வீட்டில் கொண்டு வந்து வச்சா சந்தோஷம், அப்படிலாம் வாழ்ந்த நாட்கள் உண்டு. இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்றை செபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கக்கூடாதுன்னு காலையில் நான் ஜெபம் பண்ணுவேன். வேண்டாம் ஆண்டவரை, இந்த வசனத்தை நோக்கி பார்ப்போம், இந்த வேத புஸ்தகத்தை நோக்கி பார்ப்போம், இதில் இருக்குது
புசிக்கவும் அதை உட்கொள்ளவும் அருமையான வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருக்கிறார், கொடுத்திருக்கார். இதை படிக்கும்பொழுது ஒரு மனசில் பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு வருது. இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளும் தேவன் வைத்தபடியினாலே அவர்கள் நீங்கள் சகல வஸ்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள், புசித்து சந்தோஷமாக இருங்கள், என்னோட ஐக்கியமாக இருங்கள். தேவனோட ஐக்கியமாக இருக்க என்ன? தேவனை பின்பற்றணும். அவங்க தேவனோட ஐக்கியமாக இருந்தாங்க. சாத்தான் வஞ்சித்தான் இந்த நாளில் நம்ம இந்த கடைசி காலங்களில் நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகள் மூலம், கணவர் மூலம், மனைவி மூலம் தேவன் வஞ்சனை செய்து கொண்டிருக்கான். கடன் பிரச்சனையை கொண்டு தள்ளுறான். இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது, வாங்குங்க. அதுக்கப்புறம் கடன்காரங்க வந்து வாசல் நிற்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படாதபடி எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால் வேண்டுதால் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். உலகத்தின் சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்க இப்படிப்பட்ட நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி உலக சந்தோஷத்தை கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுறோம், அந்த உலகத்தில் எப்படி வாழணும், உலக சந்தோஷம் அதை கொண்டாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தேவன் அப்படி சொல்லலை. அவர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்பொழுது என்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாய் அவங்க இருந்தாங்க. இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கோம், அந்த நாளில் தேவன் ஆதாம் ஏவாளோடும் பேசிக்கொண்டிருந்தார். இப்பொழுது நம்மளோட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம தான் தேவன் பேசுகிறான்னு தெரியாமல் அறியாமல் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தேவன் நம்மளோட பேசுகிறார். இவங்க வர்றாங்க, ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க. தேவன் நம்மளுக்கு எச்சரிப்பாங்க. ஆனால் நான் யோசிப்பேன், இவங்க வர்றாங்க என்னத்தையோ நம்மள்கிட்டருந்து பேச்சு நல்லா வாங்க வர்றாங்க, என்ன சொல்கிறோமோன்னு அதை கேட்க வர்றாங்க. ஆனால் ஜாக்கிரதை. ஆனால் மீறி நம்ம சில காரியங்களை அவங்களோட அன்பு செலுத்துகிறாங்களா? இப்படி தான் சாத்தான் அன்னைக்கு என்ன பண்ணான்? அன்பு செலுத்தினான். நீங்கள் தேவனை போல மாறி போவீர்கள், தேவனோடு இருப்பீர்கள், தேவனை போல அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நீங்களும் இருப்பீர்கள் என்று சாத்தான் வந்தான். இந்த நாளில் நம்மளே அப்படி தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். சங்கீதம் 51:12 தாவீது சொல்கிறார். என்ன உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாரும் படிச்சிருக்கிறோம். தாவீது தன் பாவத்திற்காக மன்றாடி அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து, எப்படி சொல்ற, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ சொல்கிறாங்க, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்ன சொல்கிறாங்க? ரட்சணித்தின் சந்தோஷம் கேட்குறாங்க. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க தாவீது? கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம பார்ப்போம். 51:12 சொல்கிறது, தாவீது தன் பாவத்திற்காக மன்றாடினாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கு பிடிக்கும் தாவீதை. ராஜாதி ராஜா. இன்றைக்கி நம்ம ஒரு எப்படி இருக்கோன்னா தாவீதை போல் நம்மளெல்லாம் இருக்க முடியுமா? ஆனாலும் நம்ம வேதம் படிக்கிறோம், முடிக்கிறோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், வேத வசனம் வாசிக்கிறோம், அதோடு முடிக்கிறோம். ஆனால் தாவீது ஒரு ராஜா சொல்கிறாங்க, உம்முடைய இரட்சணித்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி. என்ன ஆவி கேட்குறாங்க? உற்சாகமான ஆவி. இரட்சணித்தின் சந்தோஷம் பெற்றுக்கொண்டுட்டோம், அப்படி போகலை. உற்சாகமான ஆவி என்னை தாங்கணும், அவங்கள தாங்கணும். என் தேவன் கொடுக்குற அந்த உற்சாகமான ஆவி அவங்களை தாங்கணும். அங்கே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வஞ்சிக்கப்பட்ட நாம் இந்த நாளிலே 51 சங்கீதத்தில் 12 தாவீது வஞ்சிக்கப்படுறாங்க, பயந்தாங்க. அவங்களோட பாவம் எப்படி பாவம் செய்தாங்க? நம்ம 51 சங்கீதம் அதுக்காக தான் எழுதுகிறாங்க. நான் பாவம் செய்தேன். என்ன பாவம் செய்தாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாசித்து இருக்கிறோம். அந்த பாவத்தில் விழுந்து போனபடியினால் இந்த 51 சங்கீதத்தை அவங்க கடைசி மட்டும் பார்த்தா, ரட்சணித்தின் சந்தோஷம் எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் அது வழியை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புபவர்கள். யார் திரும்புவாங்க? நீதிபரர் என்று சொல்ல, நீதிமான் என்று சொல்லப்படலை, பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்போ என்ன சொன்னாங்க? நான் பாவி என்று சங்கீதக்காரவங்க தாவீது ராஜா சொல்கிறாங்க, நான் பாவி என்று தான். பாவிகளும் இடத்தில் மனம் திரும்ப. யார் மனம் திரும்புகிறா? பாவி மனம் திரும்புகிறாங்க. ஆதாமே ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது நான் ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. என் தேவனுக்கு முன்பாக நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ரட்சணித்த தைரியமாக பேசுகிறாரு, என் பாவத்தை அறிக்கையிடுறாரு. 51 சங்கீதம் முழுவதும் அறிக்கையிடுறாரு, என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு விட்டேன், அதனால் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்ப. பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள்.
பாவிகள் தான் மனம் திரும்ப முடியும். பாவியாகிய நாம தான் தேவனிடத்தில் மனம் திரும்ப முடியும். இப்போ கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நாளில் இந்த வசனம் அவங்களை இருதயத்தை உணர்த்தட்டும். யார் யார் நம்ம என்னென்ன பாவம் செய்தோம் என்று நமக்கு தான் தெரியும், தேவனுக்கு தெரியும், ஒருவருக்கும் தெரியாது. ரகசியமான பாவங்கள், ஒருவங்களை குற்றப்படுத்து, விரல் நீட்டுதல் எல்லாமே, விரல் நீட்டுதல் எல்லாம் செய்திருப்போம். ஆனாலும் அந்த பாவத்துக்கு மன்றாடி மன்னிப்பு கேட்டு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எப்படி பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்க, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். நாமும் கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்த்து நம்முடைய பாவங்களை நினைத்து தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். நம்மளுடைய பாவங்கள் என்ன, நம்ம கடந்து வந்த ரட்சிப்பை பண்ணி தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஏசாயா 12:2-3 ஏசாயா சொல்லுகிறான், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படேன் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏசாயா சொல்கிறார், நான் பயப்படேன் நம்பிக்கையாக இருக்காரன். தேவன் மேலே பயப்படவே இல்லை. ஏன்னா தேவனுடைய ரட்சிப்பு 3 பாருங்கள், 12:2-3 சொல்லுது. ஏசாயா சொல்கிறாரு, இதோ என் தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் எப்படி இருக்கார்? தாவீதை போல நம்பிக்கை. தாவீது சொல்கிறாரு, ரட்சணியத்தை திரும்ப தாங்கின உற்சாகமான தாங்க முடிச்ச ஒரு நம்பிக்கை தேவனே எனக்கு கொடுப்பார் என் நம்பிக்கை. அப்போ யெகோவா சொல்கிறாரு, கர்த்தராகிய என் பெலனும் என் கீதமன், அவரே என் ரட்சிப்புமானவர். எப்படி சொல்கிறாங்க அவர்? யெகோவா சொல்கிறாரு, கர்த்தராகிய என் பெலனும் என் கீதமுமான அவரே என் ரட்சிப்புமானார். பயப்படக்கூடாது, ரட்சிப்புமானார். நம்மளை ரட்சிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை ரட்சிக்க, நம்ம மீட்டெடுக்கிறவர், அவர் தான் நம்மளை ரட்சிக்கிறவர். தாவீதுக்கு இறங்கின அருளின அந்த வார்த்தை, அந்த திரும்ப தந்த அந்த ரட்சணியத்தை நம்மளுக்கும் திரும்ப தரும்படி அவருடைய பாதப்படியில் நம்ம மன்றாடி தாவீதை போல ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். லூக்கா 19:9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. சகேயு ஒரு மனுஷன் நம்மளுக்கு தெரியும். அவன் எப்படி வட்டிக்கு வாங்குகிற ஒரு சகேயு எப்படி இருந்தாங்க, தேவனை அறியாத அவங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு வகை கொடுக்கிறார். நீ என்னை தேடு. எப்படி தேடணும், யாருன்னே தெரியாது சகேயுக்கு. ஆனால் என் தேவன் தேடி போகிறார். சகேயுவை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்மை தேடி ரட்சிக்க வந்த நம்ம எல்லோரும் உலக ஆசையில், எப்படி உலக ஆசை, பண ஆசை யாருக்கு? சகேயுக்கு. இழந்து போன ரட்சிப்பை கொடுக்க வந்தார். எப்படி வந்தார்? இழந்து போன ரட்சிப்பை அவர் நம்மளுக்கு கொடுக்க வந்தார். சகேயுக்கு கொடுக்க வந்தார். நீ ரட்சிப்பை இழந்துட்ட, பணம் சம்பாதிக்கிற, வட்டிக்கு வாங்கி அதிகமாக நீ சம்பாதிக்கிற. ஆனாலும் என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பை கொடுக்க வந்த தேவன். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? சகேயு கீழ்ப்படிந்தாங்க. சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்லும் பொழுது சகேயு உடனே இறங்கி ஒடியாராங்க. என்ன இந்த தேவன் நம்மளை கூப்பிட்றாரு, நம்மளே பாவி. எப்படி சொல்கிறாரு பாருங்க, நான் பாவி என்று சங்கீதக்காரன் அறிக்கையிடுறாங்க. சகேயு சொல்கிறாரு, நான் பாவியாச்சு, என்னை கூப்பிடுறாருன்னு வேகமாக இறங்கி ஒடியாந்த ஆண்டவற்ற பாதத்தில் விழுந்தாங்க. அப்போது சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள், அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தீர். சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்கிறாங்க, இங்கே எப்படி ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும்போது சந்தோஷம் எப்படி இருந்தது, சகேயுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரட்சிப்பு வந்தது. எல்லாம் என்ன பண்ணுங்க, பாவியாக வீட்டில் போய் தேவன் அமர்ந்திருக்கிறார், சாப்பிட்றாரு, இருக்கிறாருன்ற பேசுகிறான்னு உலகம் பேசும். இன்றைக்கி நம்மளை கூட இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களோட எல்லாம் போய் சந்தோஷமாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, பட்சபாதம் இல்லாதவர், இழந்து போன ரட்சிப்பை கொடுக்க வந்த தேவன் நமக்கு. அப்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். எப்படி பெற்றுக்கொள்ளுவோம்? சகேயை போல நம்ம பெற்றுக்கொள்ளணும். சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளணும். சீக்கிரமாக இறங்கி வா, நான் சீக்கிரமாய் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. அன்றைய தினத்தில் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், செவி கொடுத்தான், இறங்கி ஓடி வந்தான். ஒடியாந்து வந்து தேவனிடத்தில் பாதப்படியில் என்றான், என் வீட்டுக்கு என் தேவன் வருவேன் என்று சொல்லுகிறாரு என்று சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாங்க? அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும், சங்கீதக்காரன் 4:7 சொல்லப்பட்டிருக்குது, பெருகுகிறதை பார்க்கிலும் சந்தோஷத்தை, திராட்சரசம் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். அதிக சந்தோஷம் இருதயத்தில் இருக்குது. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, விடுதலை கொடுத்துறாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த உடனே சொல்கிறாங்க, சந்தோஷத்தை பார்க்கிலும், எப்படி பாருங்கள், திராட்சரசம் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறீர்கள், தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் இருக்க. தானியம் திராட்சரசம், பணம், பதவி, வீடு, உலக ஆசை, இவைகள் எல்லாம் வரும். அதான் தானியம்னு எப்படி இருக்கு பாருங்க. தானியம் திராட்சரசம், தானியம் இருக்குது, திராட்சரசுக்கு, பணம் இருக்குது, பதவி இருக்குது, சொந்த வீடு இருக்குது, உலக ஆசைகள் எல்லாவற்றிலும் இந்த இடம் வாங்கும், அந்த கார் வாங்கும், அந்த வீடு வாங்கும், இப்படியெல்லாம் எல்லாவற்றிலும்
சந்தோஷம். ஆனால் இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அந்த இருதயத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தான் தானியமும் திராட்சை ரச பெருகி இருக்கிறதை பார்க்கிலும் சந்தோஷத்தை பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கல அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தாவீது பெற்றுக்கொண்டாங்க. அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் பெற்றுக்கொண்டாங்க. யோவான் 16:20 சொல்ல தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். உங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்று சகையோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கப்பட்டிருப்பாங்க, சந்தோஷமாய் மாற்றியிருப்பாங்க. தேவன் மாற்றியிருப்பார். எனக்கு அதுதான் பிரியமான பிள்ளைகளே, அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. தன் பாவத்தில் விழுந்து போன யோவாளுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு அது எந்த நிலைமை என்று நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்பொழுது இந்த உலகம் பயங்கர பளபளப்பு. அதனால் நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போகாதபடி, அவர்களைப் போல போகாதபடி தாவீதை போல ரட்சணித்தன் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். சந்தோஷமாய் மாறும். நாம் எல்லாரும் உலகத்தில் எப்படி இருக்கோம்? உலகத்தை பின்பற்றோம். உலகம் சந்தோஷம். நாமும் துக்கத்தில் தாவீதை போல தேவனிடத்தில் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? தேவனிடத்தில் திரும்பணும். தாவீதை போல தேவனிடத்தில் திரும்பணும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ நம்ம படிச்சிருக்கோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அங்கே ஏதேன் தோட்டத்தில் இச்சடக்கம் இல்லை. தாவீதோடைய அவருடைய காலங்களில் இச்சடக்கம் இல்லை. எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் எப்படி எனக்கு எத்தனை கனி கொடுத்துருக்கோம்? 9 கனி. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், எப்படிப்பட்ட பிரமாணம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த 9 கனிகளை போல நம்மளும் அதை பெற்றுக்கொண்டு ரட்சணித்து சந்தோஷம் திரும்ப இத்தனை குணாதிசயங்கள் நம்மளுக்கு எப்படி? இந்த 9 கனிகளுக்குள்ள குணாதிசயங்கள் இருந்தால் பிரச்சனை, போராட்டம், பாவம் இத்தனையும் நம்மளை நெருங்காது. பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி இருக்கணும்? இத்தனை கனியை பெற்றுக்கொண்ட இத்தனை குணாதிசயங்கள் கட்டாயம் நம்மளுக்கு வேணும். என்னையும் சேர்த்து உங்களையும் சொல்கிறேன், இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? இத்தனை குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொண்டால் பாவம் நம்மளிடத்தில் வராது, நெருங்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எதற்கு சொல்கிறாரு? இந்த பாவத்துக்குள்ளே போவாதீங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். எதில்? கொடுப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். மனப்பூர்வமாய் கொடுத்தல். ஜனங்கள் சந்தோஷப்பட்ட தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இருக்குமா? தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? 1 கொடுப்பதில் ஒரு சந்தோஷமாக நம்ம கொடுக்கணும். தாவீது ராஜா அதில் சந்தோஷப்படுறாங்களாம். கொடுப்பதிலும் ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேரை விசாரிக்கிறோம்? எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்? தேவன் தான் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தையும் அந்த இருதயத்தில் உள்ள அந்த பாரத்தை எடுத்து போட்டு நல்ல சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுத்து பிலிப்பு 4:4 சொல்லுகிறதுல சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள். எவ்வளவு அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மளை ஏன் கஷ்டப்படணும்? ஏன் பாவத்துக்குள்ளே, உலக ஆசைக்குள்ளே, இச்சைக்குள்ளே போகணும்? 9 கனியை, அதனுடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் நம்ம வாழ வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாங்களும் அடிமையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பங்களில் இப்படி தான் இந்த உலகத்தை நோக்கி இந்த சந்தோஷத்தை பார்க்காதபடி ரட்சணித்தன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவீதை போல நம்மளும் திராட்சரசம் தானியத்தை பார்க்கிலும் என் இருதயத்தில் மிகவும் சந்தோஷத்தை நீர் கொடுத்தீர். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணுமா? நாமும் ஊழியத்திற்கும் ஏழைகளுக்கும் எப்படி இருக்கணும்? கொடுக்கறதல் ஊழியங்கள், எத்தனையோ ஊழியங்கள் கீழே விழுந்து கிடக்க ஊழியக்காரர்கள், எத்தனையோ ஏழைகள், கஷ்டங்கள், அநாதாசிரமங்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஹாஸ்டலில் படித்து. உண்மையாகவே மிஷினரிகளுக்கெல்லாம் நான் மிஷினரிகள் புக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் மிஷினரி புக்கு படிக்க சொல்லுவாங்க. நான் பைபிளை படிச்சுட்டு அப்படியே ஜோமண்டி படிப்பேன். அப்போல்லாம் எனக்கு மிஷினரி அவ்வளோவா நான் பார்ப்பேன், 2 தலைப்பை பார்த்துட்டு இருப்பேன். அவங்க எங்களுக்கு இப்போது எங்களுடைய சர்ச்சில் உள்ள அவர் பேர் ஜான் பீட்டர் அவர் பேர். அதனால் எனக்கு நான் அதை ஒரு நிமிஷம்லாம் அந்த மிஷினரி புக்கு படிக்கும்போது ஒரு ரோல் மாடல் அவங்களுக்கு எனக்கு அவங்க உடனேம்மா மிஷினரி புக்கில் நல்லா படிங்கம்மா மிஷினரி புக்கு. அப்போ நான் மிஷினரி புக்கை படிக்கும்பொழுது நிறையா விஷயங்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க, ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நான் பார்ப்பேன். முதல் நான் ஊழியத்துக்கு மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கும்போது வெறும் 5 ரூபா தான். உங்களுக்கு தெரியும் 89லலாம் வெறும் 5 ரூபா. அது ஒரு பெரிய காசாக இருக்கும். அப்படி நான் அந்த மிஷினரி புக்கு படிக்கும்பொழுது
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்குள்ளே விரிவாக வரணும், தேசங்களுக்கு ஜெபிக்கணும். உண்மையாக அதுக்கு முன்னாடி நான் தேசங்களுக்கெல்லாம் ஜெபித்தேனா என்னன்னு தெரியல, சொன்னாங்கன்னா ஜெபிப்பேன். இப்போ நான் வீடுகளில் விடிய காலமே ஜெபிப்பேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ எங்கே தூங்குற நீ அங்கே. அதனால் அப்போல்லாம் ஒரு ரூம் ஒரு கிச்சன். இப்போ எங்களுக்கு நான் தனி ரூமில் வந்து ஜெபிப்பேன். காலையில் தேசத்துக்காக பவுல் எப்படிப்பட்டவங்க பவுல் நமக்கு தெரியும். அதனால் நான் வந்து இப்படிப்பட்ட நம்ம இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்து இந்த நாளிலே இந்த மிஷினரிகளையும் அவங்க ஊழியக்காரவங்களையும் சுதேச ஊழியர் நம்ம தாங்கணும். எத்தனை மிஷினரிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தாங்கணும். அந்த கிருபைகளை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஏசப்பா. தாவீதை போல நாங்களும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உடைய கிருபையினால் இரக்கங்களினாலும் கர்த்தர் எங்களை முடிசூட்டும்படி இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நீர்தாமே எங்களோடு இருந்து இந்த நாளிலே இந்த ஜெபத்தை இந்த ஜேடிகே டிவி மூலமாக என் கர்த்தருக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள், அவங்க மூலமாய் போகிற ஒவ்வொரு சத்தியமும் தேவாதி தேவன் அதற்காக பிரயாசப்பட ஊழியர்களையும் என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த டிவிக்காக பிரயாசப்பட்டிருக்கிற சகோதரன் சகோதரிகள் என்னுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதற்காக பிரயாசப்பட்டு என்னென்ன தேவைகள் ஆண்டவரே இன்னும் விரிவாக்கம் வேணும், இன்னும் பொருள் பணம் எல்லாம் தேவைப்படாது, எல்லாம் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து இந்த ஜேடிகே மூலமாய் போகிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தொடட்டும், ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தாவீதுக்கு அருளின நல்ல ஈவுகளை கொடுத்து இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் பெரிதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இந்த நாளில் ஆண்டவரை தன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தேவனர் பக்கம் திரும்பி இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.